கிறிஸ்துவுக்குள் அன்பான இந்த யூடியூப் வழியை பார்க்க போகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகு விசுவாசம் என்ற இந்த வெளியீட்டில் உள்ளதான அடிமை எழுத ஆவியானவர் உதவினதான இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் நாம் பகுதி பகுதியாய் பிரித்து பார்த்து வருகிறோம். ஏனென்றால் 28 பாகங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். 28 பகுதிகளும் வேத வசனத்திற்கு உட்பட்டு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கடுகு வெடிக்கும் போது சிதறுகிறது. அப்படி என்றால் சிதறல் என்று அதற்கு தலைப்பு கொடுத்தேன். ஏற்கனவே 4 சிதறல்களை பார்த்திருக்கிறோம். இது 5வது சிதறல் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். 5வது சிதறல் சத்தம் கொடுப்பது. இந்த கடுகனுடைய 5வது தன்மை சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. கடுகை காய்ந்த எண்ணெயில் போட்டோமானால் உடனே அது படபட படபட படவென்று வெடிக்கும். அது கடுகு போடப்பட்டதை காண்பிக்கும். இதை அறிந்து அடுத்த வீட்டுக்காரர்கள் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இலவசமாக ஓசியில் குழம்பும் சாம்பாரும் பொரியலும் கூட்டும் கேட்டு வந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது அருகாமையில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் சத்தத்தை கொடுக்கும். அது தன்மையை குறித்து தன்மையை குறித்தும் வெளிப்படுத்துகிறது. இந்த கடுகு இங்கே தன்னை குறித்தும் தன் தன்மையை குறித்தும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. உபயோகிப்பவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறது. வெளியில இருக்கிறவங்களுக்கும் நான் கடுகு பொறிஞ்சிட்டேன்னு காமிச்சிருந்து அதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கும் நான் செய்ய வேண்டிய வேலை செய்து விட்டேன் என்று அதை காட்டுகிறது. இது தன் சுபாவத்தை காட்டுகிறது. ஆகவேதான் இயேசுவானவர் கடுகை காண்பித்தார். கடுகனுடைய சுபாவம் சத்தம் கொடுப்பது. அது பிறர் அறிந்து கொள்ளும்படியாய் சத்தம் கொடுப்பது. அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் கேட்கும்படியாய் சத்தம் கொடுப்பது. இது கடுகனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை இது வெளிப்படுத்துகிறது. ஆகவே இயேசுவானவர் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். விசுவாசத்திற்கு ஒப்பாய் சொல்ல இதில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நான் வேதத்தை சற்று வாசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தில் சற்று தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது சில வார்த்தைகள் என்னுடைய கண்களுக்கு தென்பட்டது. ஆவியானவர் அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த அறிவிப்பது என்பது மற்றவர்களுக்கு சொல்வது, வேறொன்றுமல்ல. இதை சங்கீதம் 96:2 இதை வாசிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எபிரேயர் 4:2 அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மற்றவர்களுக்கு சொல்வது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம். வசனம் 3 முதல் 9 வரை நீங்கள் வாசிக்கும் போது, விலையேறப்பட்ட நளனம் எனும் தைலத்தை, மிகவும் வாசனை உள்ளது, விலையேறப்பட்ட ஒரு தைலம். அந்த தைலத்திற்கு வேறு பின்பலம் உண்டு.
சத்திரத்தில், அது இப்பொழுது வேண்டாம். இயேசுவின் தலையில் ஊற்றினாள். இதை குறித்து சீசர்கள் வீணாய் கொட்டிவிட்டாள் என்று முறுமுறுத்தார்கள். அதற்கு இயேசு, இது நற்கிரியாய் இருக்கிறது என்றார். அதோடு நிறுத்திவிடாமல், உலகத்தில் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணை நினைவு கூறுவார்கள் என்று இயேசுவானவர் சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு நானும் இதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி என்று சொல்லி பிலிப்பியர் 1:27 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி நற்செய்தி அறிவிக்க விசுவாசம் தேவை. விசுவாசமும் சுவிசேஷமும், அதாவது அந்த நற்செய்தி ஒன்றாய் இணைந்து இருக்கிறது. இதுவே பலன்கள் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும். ஆகையால் நாமும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நீங்கள் சொல்வது என்னுடைய செவிகளில் விழுகிறது. அட போங்கய்யா, எங்களை நாங்கள் காத்துக்கொள்வதே, ஆதாயப்படுத்திக் கொள்வதே பெரிய காரியமா இருக்குது. இதுல மற்றவர்களை எங்க நாங்க போய் ஆதாயப்படுத்துவது என்று நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது. நாம் மற்றவர்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பவுலப்போஸ்தலன் இதை ரோமர் சபைக்கு சொல்லும் போதே தெளிவுபடுத்துகிறார். ரோமர் 10:11-17 வசனங்களை வரை வாசிக்கும் போது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் கடுகாய் மாற வேண்டும். நற்செய்தியை சுவிசேஷம் என்று அறிவிப்பார்கள். இதை ஆங்கிலத்தில் காஸ்பல் என்று சொல்வார்கள். இந்த காஸ்பல் என்பதை பிரித்து பார்த்தால் GOSPEL. அதை முதலாவது அந்த GO என்ற எழுத்திற்கு கோ என்ற அர்த்தம். கோ என்றால் போ. அடுத்தது SPEL, பெல். அப்படி என்றால் சொல், நீ போய் சொல். இதுதான் சுவிசேஷம் என்பது. உடைய சாட்சிகளை சொல், தெரிந்த வேத வசனங்களை சொல், தேவன் உனக்கு செய்த நன்மைகளை சொல். இதுதான் சுவிசேஷம். இதுதான் மற்றவர்களுக்கு சத்தம் கொடுப்பது. இதுவரை சத்தம் கொடுத்திருக்கிறாயா? கொடுக்கவில்லையா? உன்னையே நீ கேட்டுப்பார். இதுவரையும் இப்படி நீ உன்னை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால், இந்த நாளில் மற்றவர்களுக்கு உன் சத்தத்தை வெளிப்படுத்து. உனக்குள்ளதை நீயே அடக்கி வைத்துக் கொள்ளாதே. இந்த சத்தம் கொடுப்பது மிகவும் அருமையான ஒன்று. ஆகையினால் விசுவாசம், நம்முடைய விசுவாசம் கண்டிப்பாய் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் அடுத்த சபைக்கு எதிராக ஒரு வீடு இப்பொழுதும் இருக்கிறது. அதில் இருந்தவர்கள் அதில் இல்லை, அதை விற்று வேறு இடத்திற்கு போய்விட்டார்கள். அவர்கள் வீட்டு வாசல்ல ஒரு முருங்கை மரம் வைத்திருந்தார்கள். அது பட்டு போனது.
அவருடைய குடும்ப தலைவர் ஒரு நாள் என்னிடத்தில் மேலே வந்து பேசி கொண்டிருந்தார். பாருங்க பாஸ்டர், இந்த மரத்துக்கு யார் என்ன பண்ணான்னு தெரியல, அப்படியே பட்டு போச்சு இது என்று என்னிடத்தில் சொன்னார். நான் சொன்னேன், இல்லையா, அது திரும்ப முளைக்கும், அது துளிர் விடும் என்று சொன்னேன். இவன் கேட்டார், என்ன பாஸ்டர் சொல்றீங்க? துளிர் விடும் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை நான் கூறினேன். ஏன்னா அது அவர்கள் சொந்த இடம். எதுக்க 10 அடி வித்தியாசம் தான் உண்டு எனக்கும் அவருக்கும் வீடு. சில நாட்கள் தாண்டினவுடன் அது துளிர்த்து முளைக்க ஆரம்பித்தது. திரும்ப அவர் என்னிடத்தில் ஆச்சரியத்தோடு, பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியா அது முளைச்சிருச்ச, துளிர் விட்டுருச்ச அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், நாமே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சொல்லுவதுதான் சத்தம் கொடுப்பது. அடுக்கினிடத்தில் அந்த சத்தம் கொடுக்கிற தன்மை இருந்தபடினால் நாமும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இயேசுவானவர் கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்று கடுகை அங்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாயோ இனி நீ சத்தம் கொடுக்க கற்றுக்கொள், கடுகாய் மாறு, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.